இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த ப்ராடக்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு ப்ளஸ் பைக்கு, உங்களுக்கு எங்கெங்கே சேஃப்டி வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து அலாரம் லாக்காக இது வந்து யூஸ் ஆகும். புரியுதுங்களா? இதோட அன்பாக்சிங் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸை வந்து நம்ம அன்லாக் பண்ண போகிறோங்க, பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாக் ஒன்று வந்துருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேனுவல் ஒன்று வந்திருக்கு. மேனுவல் கிடையாது, இது வந்து ஷிப்பிங் அட்ரஸ்க்காக வந்து வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து அதுலேருந்து கீழே கொட்டிருச்சு. நம்ம பாக்ஸை இது பண்ணதுனால ஒரு கீ, 3 கீ இருக்கிற மாதிரி ஒரு கீ செட்டு, ப்ளஸ் ஒரு பேட்ரி பேக்கப்புக்காக இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். 1 2 3 ஷிஃப்ட். ஹாய் கேஸ், நம்ம பைக் வந்து குறுக்கா நிறுத்தியிருந்தனால வந்து அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அது யாரும் இது பெருசாக பண்ணிக்கண்டா. நம்ம இப்போ ப்ராடக்ட்டை பார்க்கலாம். வேறு இப்படி தான் வருங்க. இது லாக்கு, இது அதோட கீங்க. இந்த கீயை வந்து நம்ம அதில் வச்சு ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா எந்த அலாரம் சவுண்டு எதுவும் இல்லை. இப்படி இருந்து ஓப்பன் பண்ணதை வந்து இந்த லிங்க்கை வந்து இப்படி திருப்பி இப்படி இன்செர்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அலாரம் அடிக்கும். சரிங்களா? 1 2 இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்த பூட்டோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருப்பாங்க. அது போக வந்து பேக்கப்புக்கு ஒரு பேட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேங்க. நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி 6 இருக்கிற மாதிரி ஒரு பேட்ரி பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை வீட்லேயோ அல்லது பைக்லேயோ வந்து ஃபிட் பண்ணி நம்ம என்ன அதுக்கு வந்து அவுட்புட் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து நம்ம இப்போ வண்டி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அன்செக்யூரிட்டியாக வந்து நிறுத்த போகிறோம். நிறுத்திட்டு வந்து நம்ம நைட் டைமில் வந்து யாராவது வண்டியை வந்து திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காக இந்த லாக் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாக்கை வந்து நம்ம இப்போ வண்டியில் வந்து நைட் டைம் நம்ம வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து இந்த லாக்கை வந்து வண்டியில் ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள், ஒன்றும் வேண்டியதில்லை. நீங்கள் வண்டி வீல் சுத்தாமல் இருக்கிற மாதிரியும் கூட லாக் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து லைட்டாக இதில் போட்டு லாக், இந்த கீ எடுத்துடலாங்க. கீ எடுத்துட்டிங்கன்னா
அவ்வளோதான். இதோட வந்து நம்ம நைட் தூங்க போகிறோம். தூங்கிட்டோன்னு வைங்க, இந்த வண்டியை வந்து யாராவது ஸ்கிப் பண்ண போகிறாங்க, இப்போ எடுக்க போகிறாங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் இது இப்போ அலாரம் அடிக்கும் பாருங்கள். இது நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால இந்த மாதிரி அடிக்கும். செகண்ட் டைம் திருப்பி அவங்க வந்து ஏதோ யூஸ் பண்ணுறதுக்கு, திருப்பி வந்து ஏதோ வண்டி வந்து சீஸ் பண்ணுறதுக்காக பார்த்து இந்த லாக் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பார்த்துட்டாங்கன்னா இதை அடிச்சுட்டே இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த கீயை வந்து அதில் அன்லாக் பண்ணால் மட்டும்தான் அந்த அலாரமே நிற்கும். அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம வந்து இதை அன்லாக் பண்ணி இந்த கீயை எடுத்தால் மட்டும்தான் இந்த சவுண்டே நிற்கும். உங்களுக்கு சப்போஸ் சவுண்டு வேண்டாம் அப்படின்னா இதை திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டே வராது. புரியுதுங்களா? இது வந்து இந்த லாக்கோட இது வந்து 500 rupees தான். உங்களுக்கு வீட்டுக்கு ப்ளஸ் பைக்குக்கு எதுக்கு வேணால் செக்யூரிட்டியாக நீங்கள் போட்டுக்கலாம். இதோட விலை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 435 ப்ளஸ் டெலிவரி சார்ஜோடு வந்து 450 rupees வருங்க. அவ்வளோதான். ஆனால் ஃபுல் செக்யூரிட்டி 3 key வரும். ஒரு அருமையான லாக் ஒன்று உங்களுக்கு அலாரம் லாக் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இந்த பார்ப்போம். பாருங்கள், இந்த லாக்கை வச்சு ஒருத்தர் வந்து அவர் வீட்டை வந்து செக்யூரியாக இப்போ லாக் பண்ண போகிறாருங்க. அந்த லாக் பண்ணுறதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அன்லாக் பண்ணி லாக் பண்ணிட்டாருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தாங்க அடிக்கும். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வரான். நம்ம வீட்டை வந்து அந்த பூட்டை உடச்சி வந்து ஒருத்தர் திருடுறதுக்கு வரான்னு வைங்க. அந்த திருடன் வந்து என்ன பண்ணுவான், முதல்ல எடுத்தோன்னா வந்து ஒரு கட்டரோ இல்லைன்னா ஏதோ ஒன்று அந்த இதை கட் பண்ணுற மாதிரி ஒரு இதே ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த பூட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் உடனே லாக் அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சோடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அவனுக்கு. அவன் உடனே ஓடி போயிடுவான். இதுதான் இந்த லாக்கோட ஸ்பெஷாலிட்டி. சரி, அலாரம் நின்று போச்சு, இப்போ வந்து திருடிடலாம், வீட்டில் தான் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த திருடன் வந்து திருப்பி வந்து அந்த பூட்டை வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக வந்து ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்து கட் பண்ணுறதுக்காக வர்ற அப்படிங்க. அப்போ பாருங்கள்.